உங்களில் தீமையை கண்டா கையால தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கையால போய் பிடிச்சு அதை தடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்க. அதுல முடியல அப்படின்னு சொன்னா நாவால சொல்லுங்க, வாயால போய் சொல்லுங்க. அதுக்கு முடியல அப்படின்னு சொன்னா உள்ளத்தால் வெறுத்து விடுங்கள். இதுதான் ஈமான்ல கடைசி தரமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்மாலும் குழப்பம் வரக்கூடாது. பிறர் யார் செய்தாலும் அந்த குழப்பங்களை நாம தடுக்கணும். தடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இந்த சமூகத்தில் உள்ள நமக்கு இருக்கிறது அப்படிங்கிற பாடத்தை படிக்கிறோம். எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. ஒரு சிகரெட் குடிக்கிறாரா, அது மூலமா பெரிய குழப்பங்கள். எவ்வளவு பெரிய குழப்பம்! பொருளாதாரம் மாத்திரமல்ல, அவருக்கு அருகில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அதனுடைய தீமைகளை, அதனுடைய நோய்களை அவர் உள்ள புகுத்துறார். ஆக இவ்வளவு பெரிய தீமைகள் நடக்கிறது. அதை கண்டும் காணாமல் ரூமுக்குள்ள சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு ரூம்ல தங்கி கொண்டெல்லாம் இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகளை பார்க்கிறோம்னு சொன்னா அப்ப தீமையை என்ன செய்யறதில்ல, நாம கண்டுக்கிறதே இல்லை. ஆனா அல்லாஹ் அதை வெறுக்கிறான்.